ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான படி டாடி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி தான் தெரியும். எபிசோட் 8க்கு அப்புறமா தான் கதையை வேற லெவலில் சீரியஸாக போகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படி டாடி சீசன் 1 எபிசோட் 6. இப்போ காலையில் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்கள ஒழுங்காவே வளர்க்க மாட்டேங்கிறாங்க. செல்லம் கொடுத்து வளர்த்து கெடுக்கிறாங்க. நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவும் நானும் மீறிக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறனும் மீறி ஏமாத்துறேன்னு கேட்டா ஏன்னா நீங்க எனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு மீறி சொல்ற மாதிரி காசுக்கு யோசிச்சு பாக்குறேன். எல்லா அம்மாங்களுக்கும் இந்த கவலை இருக்கதா செய்யும். நான் கண்டிப்பா அவளை அந்த மாதிரிலாம் வளர்க்க மாட்டேன். நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். என் மீறி கண்டிப்பா மோசமான பொண்ணா மாற மாட்டா அப்படின்னு காசுக்கு நினைக்கிறேன். ஒரு திருடன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் ரிப்போர்ட் பண்றாங்க. காசுக்கு மீறிய ஸ்கூல்ல கூப்பிட போறான். அப்ப மிஸ் ஆனா வந்துட்டு ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. மீறி ஃபைட் பண்ணியிருக்கா. நடந்த என்னதுங்கிறது நான் நேர்ல பார்க்கல. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வரைக்கும் மீறி தான் ஃபர்ஸ்ட் ஒரு பையனை அடிச்சிருக்கா. நான் அவகிட்ட கேட்டா எதுவும் சொல்லல. நீங்க கொஞ்சம் விசாரிங்கன்னு மிஸ் ஆனா சொல்லவோ என் கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு காசுக்கி சொல்றான். ரே கேம் விளையாடிட்டு இருக்கான். மீறி அவன் கூட உட்காந்து பாத்துட்டு இருக்கா. மீறி தான் அந்த பையனை அடிச்சிருப்பாளா, எதுக்காக அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹே மீறி அப்பா எதுவோ தப்பா எடுத்துக்கிட மாட்டேன். இன்னைக்கு நீ யாரு கூடயாச்சும் ஃபைட் பண்ணியா அப்படின்னு நம்ம கேட்கவும் பாப்பா ரே சூப்பரா விளையாடுறீங்கன்னு அவ கண்டுக்கிட மாட்டேங்கிறா. மீறி ஒழுங்கா உண்மையை சொல்ல, நீ அவனை அடிச்சியான்னு கேட்கவும் மீறி ஃபைட் பண்ணியா, நீ வின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ரே கேட்கிறான். இந்த மாதிரிலாம் அவளை சீர பண்ணக்கூடாது ரே. சொல்ல மீறி டே கேர்ல யாரையாவது அடிச்சியான்னு கேட்கவோ இல்ல அப்படின்னு வா சொல்றா. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுன்னு காசுக்கே கேட்கவும் டைகா பேட் பாயா நடந்துகிட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு வா சொல்றா. இதுல எனக்கு எந்த க்ளோவோ கிடைக்கல, நடந்ததுன்னு தெளிவா சொல்ல அப்படின்னு சொல்லி காசுக்கே கேட்கவும் எதுக்கு என்ன இப்படி விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு வா கேட்கவும் ஏன்னா நீ தப்பு பண்ணா அதை திருத்த வேண்டியது என் கடமைன்னு சொல்லுவோம். ஆனா நான் ஒன்னும் தப்பு பண்ணல அப்படின்னு வா சொல்றா. அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு கேட்கவும் நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்னு வா சொல்றா. காசுக்கி திரும்ப திரும்ப கேட்டவா டென்ஷன் ஆயிருதா. பாப்பா காசுக்கி ரொம்ப மோசம் அப்படின்னு வா சொல்லிட்டு போகும். நான் மோசமா அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். அடுத்த நாள் மீறி ஸ்கூல்ல இருந்து ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிட்டு போறாங்கிறதுனால ஸ்பெஷலா லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சூப்பரான சாப்பாடை பார்த்தா என்ன பெஸ்ட்னு சொல்லுவா அப்படின்னு அவன் சொல்லுவான். நேத்தவா அவனை மோசம்னு சொன்னதுக்கு நீ அவளை ஐஸ் வைக்க ட்ரை பண்றானா, அவகிட்ட இது செல்லுபடி ஆகாதுன்னு ரே சொல்றான். குட் மார்னிங் பாப்பாரே மீறி வரா. காசுக்கி குட் மார்னிங் சொல்லுவோம் மூஞ்சி திருப்பிக்கிட்டா. ஃபீல்ட் ட்ரிப் எனக்கு என்ஜாய் பண்ண போறேன் காசுக்கி சொல்லுவான். எனக்கு உங்களை பிடிக்கலன்னு வா சொல்றா. பேரண்ட்ஸ் அலவுட் கிடையாதுன்னு ரே காமிக்கிறான். ஆனா பாப்பா காசுக்கி கூட தானே என்ஜாய் பண்ணுவேன்னு கேட்குவோ பாப்பாரே நீங்க இன்னைக்கு என்ன டிரா பண்ணுங்கன்னு வா சொல்றா. மீறி இப்படி பண்றதுனால காசுக்கி ரொம்பவே வருத்தப்படுறான். இப்படியே போனாவா மோசமான பொண்ணு அவள் ஃபியூச்சர்ல ஜெயில இருக்கிற லெவலுக்கு ஆயிருவா. இதெல்லாம் என்னோட தப்பா ஆயிரும் அப்படின்னு சொல்லி காசுக்கி தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கான். மீரியோட லஞ்ச் பாக்ஸ் அவ விட்டுட்டு போயிட்டா. நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு போகும்போ ஆல்ரெடி வேன் கிளம்பிடுச்சுன்னு ரே சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க ஜூக்கு தானே போறாங்க, நம்ம டேரக்டா அங்கே போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு காசுக்கி சொல்லவோ சரின்னு ரே சொல்றான். பார்த்தா ரேவைய சேர்த்தவ எழுதிட்டு போயிருந்தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்போ குரூப்பா தான் சுத்தணும் சரியா, எங்கேயோ தனியா பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு மிஸ் ஆனா சொல்றாங்க. என்ன எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களான்னு நானா கேட்கவா ஆமான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. டைகா மீறி அவன் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பயம் கொடுத்துறான். அப்போ குரங்குங்களும் அங்கேருந்து ஓடிடுது. டைகா ஒழுங்கா இதை நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி மீறி அவனை திட்டுறா. அவன்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை, வா மீறி போகலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. பயந்தாங்குழி தான் ஜிராஃபி எல்லாம் பார்க்க போவாங்க, நான் போய் சிங்கத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டைகா வேற பக்கமாக போகவும் மிஸ் ஆனா தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி மீறி அவளை ஃபாலோ பண்ணி போகவும் மீரியோட ஃப்ரெண்ட்ஸும் அவ கூடயே போகிறாங்க. மீரியை கண்டுபிடிச்சா அவள் லஞ்ச் கொடுக்குறோன்னு காசுக்கி போகிறான். நியூஸில் காமிச்சா அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு திருடணும் இந்த ஜூக்கில் தான் வந்துட்டு இருக்கான். நம்ம ரொம்ப தள்ளி வந்துட்டோம் தொலைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீறி ஃப்ரெண்ட் சொல்றா. அது கவலைப்படாதீங்கன்னா பாத்துக்கிட்டேன் டைகா வா போலாம் அப்படின்னு சொல்லி மீறி கூட்டிட்டு போறா. இதையும் ஏதோ அசாசின் ஆபரேஷன் மாதிரி உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. மீறி ஒரு பையன் கூட கை கொடுத்து வரதை பார்த்துட்டு காசுக்கி வழக்க போல கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறான். இது அவனை லவ் பண்றாளா இப்ப அதற்க விட மாட்டேன். மீறி மட்டும் இல்ல இன்னொரு 2 பொண்ணுங்களையும் அவன் வச்சிருக்கான். இந்த வயசுலயே அவன் ஹைரம ரெடி பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு காசுக்கி இஷ்டத்துக்கு இமேஜின் பண்ணி போயிட்டு இருக்கான். காசுக்கிய மத்த எல்லாரும் ஒரு மாதிரி வியடா பாக்குறாங்க. இந்த திருடனுக்கு ரொம்ப பசிக்குதான, கையில காசு இல்ல, இந்த பசங்க எல்லாம் தொலைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு காசுக்கி சொல்லவும் சாப்பாடை கொடுத்துட்டு ஒழுங்கா போலாம் அப்படின்னு ரே சொல்றான். அம்மா எதுக்கு நீ இப்ப இப்படி நடக்கிற, எல்லாரும் ஒன்னதான் பாக்குறாங்க அப்படின்னு ரே சொல்லவும் மீரிக்கு தெரியாம தான் நம்ம போயாகணும் அப்படின்னு காசுக்கி காமெடி பண்றான். மீறி டக்குன்னு திரும்பி பார்த்து என் அப்பா இங்க இந்த மாதிரி சென்ஸ் பண்ணான்னு சொல்றா. திரும்பவும் டக்குன்னு திரும்பி பாக்குறா. இவங்க ஒளிஞ்சுக்கிடுறாங்க. அவளுக்கு நம்மள எவ்வளவு பிடிச்சிருந்தா நம்ம இருக்கிறதவா கரெக்டா சென்ஸ் பண்ணுவா, அவ நம்ம போட்டுதா அப்படின்னு காசுக்கி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அங்கங்கன்னு சுத்தி சுத்தி எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு டைகா சொல்றான். டைகா இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இல்லன்னு மீறி சொல்லவும் டைகாவா அவன் பேடன் மீறி சொன்னது, அப்புறமா டீச்சர் அவனை அடிச்சான்னு சொன்னது அது இந்த பையன் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு டயர்டா இருக்கு வரமாட்டேன்னு டைகா படுத்துக்கிட்டான். சரி நம்மளும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு மீறி சொல்லுமா. அவ ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு உட்கார்ந்தாங்க. டைகா அவன் மேல தண்ணியை சிந்தவும் மீறி போயிட்டு நான் ஹெல்ப் பண்றேன்னு தொடச்சு விடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்டை போட்டா, அதுக்குள்ள ஹெல்ப் பண்றாளே அப்படின்னு காசுக்கு யோசிக்கிறான். அந்த திருடன் யாரும் இல்லாத நேரமா பார்த்து கடையில ஃபுட்டு திருடிட்டு போகவும் ஹே மிஸ்டர் நீங்க கடையில ஏதாச்சும் வாங்கினா ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போகணும் தெரியாது அப்படின்னு மீறி போய் அவனை தடுக்கவும் ஹே குட்டி பிசாசு ஒழுங்கா வழிய விடு அப்படின்னு அவளை அட்டாக் பண்ண போகவும் அப்படின்னு ஒரு கல்லு வந்து அவன் கையில அடிக்குது. கடைக்காரும் வந்துருந்தாரு. சோ அவன் ஃபுட்டா அங்கேயே வச்சுட்டு ஓடிருந்தான். எதையாச்சும் வாங்கினா ஒரு பேப்பர் கொடுப்பாங்கல்ல, அதை கொடுக்காமே அவர் வாங்க பார்த்தாரு.
அப்படின்னு மீறி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. ரேதா கல்லால அடிச்சு அவளை காப்பாத்திருக்கான். இப்ப எல்லாரும் டீச்சரை தேடி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஹே இது மோரியோ கார் அப்படின்னு டைகா பார்க்கவும், பாப்பாரே இதை வேற லெவல்ல ஸ்பீடா ஓட்டு வர இருக்கிறதுலே அவர் தான் டாப் ஸ்பீடு, அவர் பிளாட்டினம் வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி மீறி சொல்லவும், இப்படியே கேமை பத்தி பேசி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. பாப்பாரே ஆசம் போலியேன்னு டைகா சொல்லவும், ஆமா பாப்பாரே தான் ஆசம் அப்படின்னு வா சொல்றா. என்ன பத்தி அவ பெருமையா பேசலேன்னு காசிக்கு வருத்தப்படுறான். மீறியோ டைகாவும் ஒன்னா சேர்ந்து அப்படியே சில ரைட்லாம் போறாங்க. ரொம்ப சுத்திட்டே இருந்து இப்ப இவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. சரி நம்ம அடுத்து சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பசங்களும் லஞ்ச் பாக்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா மீரியோட பேக்ல லஞ்ச் பாக்ஸ் இல்ல. அச்சோ சாப்பாடு இல்லையே வா சொல்லவும், நான் போய் கொடுக்கணும்னு காசிக்கு போறேன். இப்ப போனா மாட்டி பண்றே அவனை இழுக்கிறான். இந்தா வச்சுக்கோ அப்படின்னு டைகா அவனோட சாப்பாடை ஷேர் பண்றான். ஆனா அந்த டைகா மோசமானவனாச்சே அவ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், அவன் மோசம் கிடையாது, போய் அவங்க கிட்ட சாரி கேளுன்னு மீறி சொல்லுவான். அவனும் போயிட்டு சாரி கேட்கறான். அப்ப ஓகேன்னு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. எல்லாரும் அவங்க சாப்பாடை மீறி கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்திருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு காசிக்கு நினைக்கிறான். ஒழுங்கா உங்க சாப்பாடு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, ஒன்னாலதான் எனக்கு சாப்பாடு இல்லாம போச்சு அப்படின்னு திருட மீறி அடிக்கிறான். அவளை விடு அப்படின்னு சொல்லி டைகா போய் காப்பாத்தவும், இப்ப டைகாவை அவன் பிடிச்சு வச்சுக்கிட்டான். டைகாவை விடுன்னு மீறி சொல்லவும், ஒழுங்கு மரியாதையா அவங்க சாப்பாடை கொடுங்க அப்படின்னு அவன் கண்ணை நீட்டவும், நீங்க யாரு அப்படின்னு அந்த திருடன் கேட்கவும், ஜஸ்ட் ஆர்டினரி ஷீப் அண்ட் ராபிட் அப்படின்ட்டு இப்ப காதிக்கு போயிட்டு அவனை அடிக்கிறான். இது வரும் டம்மி கண்ணா அப்படின்னு காசிக்கு அதை உடச்சு போடுறான். இந்த ராபிட் சூப்பர், தேங்க்ஸ் ராபிட், உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு மீறி சொல்லவும், உள்ளுக்குள்ள இருக்கிற காசிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிறான். ஜாக்கிரதையா இருங்கன்ட்டு அவங்க கிளம்புறாங்க. நம்ம காஸ்டியூம் எங்கப்பான்னு ஒர்க்கர்ஸ் தேடுறாங்க. நல்ல வேலை எதுவும் ஆகலான்னு ட்ரை சொல்றான். டீச்சர் ஆனாவும் இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. சாரின்னு எல்லா பசங்களும் சொல்லவும், நான் சாரி கேட்க மாட்டேன் டைகா சொல்றான். ஒழுங்கா கேளு அப்படின்னு மீறி சொல்லவும் அவனும் கேட்கறான். டைகாவும் நீயும் சண்டெல்லாம் போட்டிருந்த, நீ சொல்றதை எப்படி டைகா கேட்கறான் டீச்சர் பார்க்கவும், நாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு டைகா சொல்றான். இனிமே பிரிஞ்சு போயிடாதீங்கன்னு மிஸ் ஆனா சொல்லுவான். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. மோசமான பொண்ணு ஆயிடுவாளான்னு தேவையில்லாம வருத்தப்பட்டேன். அவ மேல நான் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு காசிக்கு சொல்லவும், உன் பெஸ்ட் நீ பண்ண அப்படின்னு ரே சொல்றான். பாப்பா காசிக்கு இன்னைக்கு நான் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் ஒரு பெரிய ரேபிட்டையோ பார்த்தேன். அந்த ரேபிட் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு வா சொல்றா. சரி உன் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு அவன் அனுப்பி வைக்கிறான். மீறி யாரையுமே அடிக்கல, தெரியாம தான் அவ கைப்பற்றிருக்கு. பசங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல அப்படின்னு சொல்லி மிஸ் ஆனா ரிப்போர்ட் கார்டுல எழுதி அனுப்பியிருக்காங்க. இப்போ உண்மையிலேயே சண்டை எதுவும் இல்லையா, எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு காசிக்கு பாக்குறான். பாப்பா காசிக்கு நீங்க செஞ்ச லஞ்ச் நான் சாப்பிடவான வா கேட்கறா. சாரி மீறி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் காசிக்கு சொல்லவோ, பரவாயில்லன்னு வா சொல்றா. கியோவோட கடைக்கு புதுசா யாரோ ஒரு பொண்ணு வரவும் கியோ அவளை பார்த்து ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த காசுக்கு தேவையில்லாம ஓவரா இமேஜினரி பண்றத ரொம்பவே இதுல காமெடியா காமிச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் மீறி ரொம்பவே நல்ல பொண்ணா தான் இருக்கா, அவளை நல்லபடியா தான் வளர்த்துருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு இந்த எபிசோட்ல நமக்கு காமிக்கிறாங்க. புதுசா கியோவை தேடி வந்த அந்த பொண்ணு யாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் சில முக்கியமான டீடைல்ஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.